அனைவருக்கும் வணக்கம். கடகராசிக்காரர்களுக்கு ராசிக்கு தைரியாதிபதியாகவும் அதே சமயம் விரையாதிபதியாகவும் இருக்கக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரகதியில் திரும்பக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்துமா? இது சரியான அமைப்பா அல்லது பிழையான அமைப்பா? கடகராசிக்காரர்களுக்கு விளைவுகள் என்ன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது ராசியின் அதிபதியான சந்திரனுக்கு நட்பு கிரகமாக இருக்கிறாருங்க வித்யாகாரகரான புதன். ஆனால் அதே வேளையில் வித்யாகாரகரான புதன் ராசியின் அதிபதியான சந்திரனை பகை கிரகமாக பார்க்கிறார். எனவேதான் இந்த வேளையில் மிக வலுவாக அஷ்டமத்தில் வலம் வரக்கூடிய வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெறுவதால் பெரிய அளவுள்ள பாதிப்பு இல்லை. சில நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் உங்களை தேடி வருவதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் அதே வேளையில் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் வக்ரம் பெறுவதால் சில விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். குறிப்பாக கடகராசிக்காரர்கள் பணம் சார்ந்த விஷயங்களில் கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லது. கடன், வரவு செலவு கணக்கு போன்றவற்றில் குழப்பத்தை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் அந்த குழப்பங்களை தவிர்க்க வேண்டும் என்றால் உறுதியாகவே கூடுதல் கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. குடும்பத்தில் மறைமுகமாக மன வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல பிரச்சனைகளை சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருக்க வேண்டும். புதிய முதலீடுகளை மேற்கொள்ளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்படுவது கடகராசிக்காரர்களுக்கு தேவையற்ற விரயங்களை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பத்தை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். அதே வேளையில் அறிவின் ஊற்றாக இருக்கிறார் ராசியின் அதிபதியான சந்திரன். அறிவின் அதிபதியாக திகழக்கூடியவர் தான் அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன். அவர் வலுவிழந்து அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் இந்த தருணத்தில் எந்தவிதமான முடிவுகளையும் தீர்க்கமாக எடுக்க முடியாத ஒரு சூழல் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் அதே வேளையில் அவர் வலுவிழந்து அஷ்டமத்தில் வக்ரம் பெறுவதால் உடல்நல ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் நிச்சயமாக கட்டுக்குள் வரும். ஏனென்றால் சாதகமற்ற சூழலிலும் சாதகம் நிறைந்த வாய்ப்பாக அஷ்டமத்தில் அவர் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய தருணமானது உறுதியாகவே அமைய போகிறது. எனவே கடகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தருணத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் பல சிரமங்களை முழுமையாக களைந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமாக நிச்சயமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் உங்களை தேடி வரும். ஏனென்றால் கணிதம், எண், ஜோதிடம், கம்ப்யூட்டர், மீடியா, செய்தித்தாள், பேச்சுத்திறன், பயந்த சுபாவம், நகைச்சுவை உணர்வு, மற்றவர்களுக்கு போதிக்கும் ஆற்றல் என அனைத்தையும் அளவற்ற முறையில் அள்ளி கொடுக்கக்கூடிய திறன் பெற்றவராக பார்க்கப்படுகிறாருங்க. அப்படிப்பட்டவர் இந்த வேளையில் வக்ரகதியில் திரும்பியிருப்பது சற்று சாதகமற்ற அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் இந்த வேளையில் அஷ்டமத்தில் வக்ரம் பெற்றிருப்பதால் அஷ்டம பாதிப்புகளும் தடைகளும் சற்று கட்டுக்குள் வரும். அஷ்டமத்தை பல கிரகநிலைகள் இணைந்து கிரக கூட்டு சேர்க்கை யோகத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் சிரமம் என்று நினைக்கக்கூடிய நிகழ்வுகளை கூட சற்று சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு. ஆனால் அதே வேளையில் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் எவ்வளவுதான் சிந்தித்தாலும் சில முக்கியமான முடிவுகளை எடுக்க முடியாமல் அதில் அதிக தாமதத்தையும் தடையையும் சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. பழைய பிரச்சனைகளுக்கு முடிவெடுக்கக்கூடிய வகையில் இந்த தருணம் சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தினாலும் கூட ஒரு தீர்க்கமான மனநிலையை ஏற்படுத்த முடியாத ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் இதை ஏன் அப்படி செய்தோம், இதை இப்படி செய்திருக்கலாமே என்று பல வகையான மனக்குழப்பங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சூழல் இந்த தருணத்தில் கடகராசிக்காரர்களுக்கு உண்டு. எனவே பழைய முடிவுகள் எடுத்திருந்தாலும் அதை மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு சிறப்பான தருணமாக வித்யாகாரகரான புதன் வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதே வேளையில் இந்த தருணத்தில் தகவல் தொடர்பு என்று சொல்லக்கூடிய வகையில் கம்யூனிகேஷன் எரர் அதிகமாக சந்திப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. நீங்கள் ஒரு விஷயத்தை ஒரு விதமான நோக்கத்தில் சொல்லியிருக்கலாம். ஆனால் அதை மற்றவர்கள் மற்றொரு விதமான நோக்கத்தில் உள்நோக்கம் கொண்டு அதை தவறாக புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. உங்களுடைய டோன் வேறு மாதிரியாகவும் மற்றவர்களுடைய டோன் அதை புரிந்து கொண்டது வேறு மாதிரியாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே இந்த தருணத்தில் பேசும்போது வார்த்தைகளில் அதிக கவனத்துடன் இந்த தருணத்தை அணுக வேண்டும். அது மட்டுமல்லாது வாட்ஸ்அப், மெசேஜ், இமெயில் போன்ற தகவல் தொடர்புல எழுத்துப்பூர்வமாக தொடர்பு கொள்ளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் கடகராசிக்காரர்கள் செயல்பட்டாக வேண்டும் என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறாருங்க. எழுத்துப்பூர்வமான இது போன்ற தொடர்புகளை அன்றாடு பயன்படுத்தக்கூடிய நம்மளுடைய வாழ்வில் சில சிக்கல்களை தவிர்க்க வேண்டும் என்றால் இதில் உறுதியாகவே கவனத்துடன் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது எந்த ஒரு ஆவணத்தை கையாண்டாலும் அந்த ஆவணம் சரியாக இருக்கிறதா என்பதை ஒரு முறைக்கு இருமுறை பரிசோதனை செய்து கொள்வது நல்லதாக
பார்க்கப்படுகிறது என்பதை வக்ரம் பெற்றிருக்கக்கூடிய புதன் திட்டவட்டமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். இந்த தருணத்தில் நண்பர்கள் மத்தியில் சில பிரச்சனைகள் வரலாம், ஆனால் அது பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்துமா என்றால் நிச்சயமாக இல்லை. ஆனால் அதே வேளையில் உறவுகளுக்கிடையே வரக்கூடிய பிரச்சனை என்பது பிழையான ஒன்றாக அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. எனவே பெரிய அளவிலான பிரச்சனைகளை உருவாக்குவதற்கான சந்தர்ப்பம் கடகராசிக்காரர்களுக்கு இருக்கிறது. எனவே இந்த தருணத்தில் உறவுகளை கையாளக்கூடிய விஷயங்களில் அதிக கவனத்துடன் செயல்படுவது உறுதியாகவே நல்லதாக பார்க்கப்படுகிறது. அதே சமயம் உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவு அல்லது நட்பு போன்றவற்றை மீண்டும் இந்த தருணத்தில் புதுப்பிக்க வேண்டும். அவர்களுடன் இயல்பான தொடர்பை மேற்கொள்ள வேண்டும் என்ற முயற்சி செய்தால் அதில் பெரிய அளவில் வெற்றி கிடைக்க இயலாத ஒரு தருணமாக தான் கடகராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது. எனவே பழைய உறவு நட்பு சார்ந்த விஷயங்களில் தேவையற்ற அலைச்சலையும் பயணங்களையும் மேற்கொள்ள வேண்டாம் என்பதை திட்டவட்டமாக புதன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. அதோடு மட்டுமல்லாது தகவல் தொடர்பு துறை, தொழில்நுட்பத்துறை போன்ற விஷயங்களில் திட்டங்களை மேம்படுத்தக்கூடிய வகையில், அப்கிரேட் செய்யக்கூடிய வகையில் வாய்ப்புகள் சில அமையாமல் போகலாம். பல புதிய தொழில்நுட்பங்களை கையாளக்கூடிய நபர்களுக்கு அதை மேம்படுத்தக்கூடிய வாய்ப்புகளில் சில பிரச்சனைகள் வரலாம். குறிப்பாக அதை பயன்படுத்துபவர்களை விட கணினி, லேப்டாப், மொபைல், இன்டர்நெட் என போன்ற தொழில்நுட்ப துறைகளில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு சற்று கூடுதல் சிரமம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பல தாமதங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் அதிகமாக இருக்கிறது. எனவே கூடுதல் கவனத்துடன் இருந்தால் அந்த தாமதங்களை தவிர்ப்பதற்கான சந்தர்ப்பம் உண்டு. ஆனால் இந்த வேளையில் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு அப்கிரேட் செய்யக்கூடிய வசதிகள் கிடைக்கவில்லை என்றாலும் பழைய திட்டங்களையே திருத்தம் செய்யக்கூடிய நல்ல காலமாக பார்க்கப்படுகிறது. பழைய திட்டங்களில் சில மாற்றங்களை மேற்கொண்டாலே சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். இந்த தருணத்தில் புதிய வேலை வாய்ப்பிற்காக முயற்சி செய்யும் கடகராசிக்காரர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். பண ரீதியாக வரவு அதிகரிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு. ஆனால் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில் சில குழப்பங்களை அதிகமாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. உடனடி லாபம் தரக்கூடிய விஷயங்களில், முதலீடு செய்யக்கூடிய விஷயங்களிலும் அதிக கவனத்துடன் செயல்படுவது நல்லதாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த வேளையில் ஆராய்ச்சி சார்ந்த விஷயங்களில் பல ஐடியாக்கள் உங்களுடைய ஆராய்ச்சியை மேம்படுத்தக்கூடிய வகையில் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாக கிடைக்கும். தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பழைய ஐடியாக்களை கூட புதிய முறையில் பயன்படுத்தி வெற்றி பெறுவதற்கான நல்ல வாய்ப்பை இந்த தருணத்தில் புதன் ஏற்படுத்தி கொடுக்கிறார். ஆனால் எந்த முடிவு எடுத்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை அதை சரிபார்க்க வேண்டும். அவசரப்பட்டு மிகப்பெரிய ஒப்பந்தங்களோ மிகப்பெரிய விஷயங்களிலோ கையெழுத்திடுவதை தவிர்க்க வேண்டும். பழைய வேலைகளை முற்றிலுமாக முடிக்கலாம். பேச்சில் பொறுமை நிச்சயம் தேவை. மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள கடகராசிக்காரர்கள் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் விலகி பொன்னான ஒரு தருணமாக இந்த வேலை அமையக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே நிச்சயமாக உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை.